ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரைட் டே. சோ எக்ஸைட் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூணார் வந்து என் குரூப் கூட போய் வந்து 7 வருஷம் ஆகுது. 2017 போனது. அதுக்கப்புறம் இப்பதான் போறோம். மணி பாத்தீங்கன்னா காத்தால 4 மணி. சோழிநல்லூர் ஜங்ஷன்ல தான் இருக்கும். ஸோ 3 குரூப்பா பிரிஞ்சிருக்கோம். ஒன்னு வந்து OMR வழியா போய் செங்கல்பேட்டை கனெக்ட் பண்றோம். இன்னும் 3 பேர் செங்கல்பேட்டில் வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணுவாங்க. அம்பத்தூர் அந்த சைட்ல இருந்து 2 பேர் வந்து சொந்த ஊர்ல இருந்து டைரக்டா வராங்க. ஸோ OMR இருந்து கிளம்புற 3 வண்டி இதுதான். பெனிலி, TRK 502, நம்மளோட SD அண்ட் ஆல் நியூ ஹிமாலயன் 450. வீடியோ செமையா இருக்க போது சேனலுக்கு புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சார் நம்ம வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 3 வண்டியிலுமே ஃபாக் லாம்ப் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வர எல்லா வண்டியிலுமே ஃபாக் லாம்ப் போட்டிருக்கு, 2 வண்டியை தவிர. எல்லாம் மேட் டாக், HAG. பா அடேங்கப்பா, ஒன்றும் தெரியாது. ஸோ ஆல் டைம் யூஸ் பண்ண மாட்டோம். வண்டி எதில் இருந்துச்சுன்னா டிம் போட்டுருவோம். நம்ம பார்க்கவே முடியாமல் நம்ம எதிரில் ஒரு 8 லைட் 10 லைட் போட்டு வருவாங்க பாருங்கள், லாரிலாம். அவங்களுக்கு போட்டுருவோம், எல்லா லைட்டும் ஆன் பண்ணிடுவோம். அப்படி தான் நம்ம மதிக்க மாட்டான். பட் ஸ்டில் நமக்கு தெரியணும்னு சொல்லி போட்டுப்போம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் இப்போ மேலே என்ன பொறுமையாக ஓட்டினா வெவ்வேறு எடுத்தோடனே சரக்கு பறக்குது வண்டி. பயங்கர கம்பேக். ஆரிக்கு கம்பேக்னு சொல்ல முடியாது, பயங்கர ஒரு அப்கிரேட். ஆல்ரெடி அந்த ஹிமாலயனே பயங்கரமாக சேல் ஆச்சு. அதில் எதனா நெகட்டிவ் வந்துச்சோ எல்லாத்தையுமே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆன் தி வேல திருப்பூர் கோவில் வந்திருக்கோம். ஸோ யூஸ்வலாக ரைடுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு கோயிலை நிறுத்தி வர்ஷிப் பண்ணிட்டு போகிறது வழக்கம். அதுதான் பாருங்க, லைட்லாம் போட்டு கோலம் சூப்பராக அழகாக இருக்குல்ல. காலங்காத்தாலன்னா ரோடு காலியாக இருந்தாலும் நேராக உள்ளே எங்கே எடுத்துன்னு வந்த வண்டியை. காப்பாத்துப்பா முருகா. காய்ஸ், இப்போ திருப்பூர் டு செங்கல்பட்டு ரோட்டில் இருக்கோம். அங்கே பாருங்க, பார்க்கலாம் 3 வண்டியை போடுறோம். ஆன் பண்ணுங்க. வா, பார்க்கலாம் போட்டால் அங்கே ஒரு நாய் செத்து போயிருக்கு. நாய் என்ன பவரில் அப்படியே லைட்ல ஆஃப் பண்ணுங்க. அவ்வளோதான், டார்க். கைஸ், ஃபைனலா நம்ம வந்து மாமண்டூர் கிட்ட இருக்கோம். செம்ம லேட்டு. ஒருத்தர் செம்ம லேட் பண்ணிட்டாரு வர்றதுக்கு. எல்லா வண்டியும் வந்துருச்சு. சென்னையிலிருந்து கிளம்புற வண்டி எல்லாம் வர. பாக்கி எல்லா வண்டியும் இன்டர்செப்டர், டியூக், 2 டியூக் வந்திருக்கு. ஒரு வழியா 6:10க்கு சென்னையில இருந்து கிளம்பிட்டோம். செங்கல்பட்டுல இருந்து கிளம்பிட்டோம். நாங்க கொஞ்சம் விரட்டணும். கைஸ், செம ஃபீலிங். எல்லாரும் ஒரே ஸ்பீட்ல போறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். கைஸ், இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நாங்க கண்ணாபனான்னு சூப்பர் பைக்ல வச்சிருக்கும் போது ஸ்பீட்ல போவோம், ஆனா பேச மாட்டோம். இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணிட்டு பேசிட்டே போறோம். இது ஒரு வேற வைப்ல ஜாலியா இருக்கு. அப்படியே ஒரு 10 இயர்ஸ் பேக்ல போன மாதிரி இருக்கு. 220 இதெல்லாம் வச்சிருக்கும் போது 100, 120 அந்த ஸ்பீட்லயே போயிட்டு இருப்போம். பேக் டு ஓல்ட் ஏஜ் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இது ஒரு ஜாலியா. அதுவும் எல்லாருக்கிட்டும் இன்டர்காம் இருக்கிறதுனால சம பண்ணா கலாச்சினே ஓட்டுவோம். வெதர் சூப்பரா இருக்கு. அப்படியே ட்ரோன் ஷாட் மாதிரி இருக்கும் மேல இருந்து பாக்குறது, பிரிட்ஜ்ல இருந்து. So guys, டைம் வந்து 7:30 ஆகுது. உளுந்தூர்பேட்டை ஏடிபில இருந்து பிரேக் ஸ்டாப் பண்ணிருக்கோம். காலங்கத்தால இருந்துட்டு பயங்கர பசியில இருக்கும். மினி டிஃபன் சொல்லிருக்கலாமா? பரவாயில்ல, சாப்பிட்டு சொல்லுங்க. எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கோம்? 185 கவர் பண்ணிருக்கோம். இன்னும் எவ்வளவு போனோம்? 400. 400. நெக்ஸ்ட் பிரேக் வந்து திருச்சி. இங்க இருந்து 130 கிலோமீட்டர் ப்ரோ. நெக்ஸ்ட் பிரேக் வந்து திருச்சி 130 கிலோமீட்டர் தாண்டி, இல்ல அது தாண்டி போட்டலாம் நம்ம. கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சு. இந்த ஏர்லி மார்னிங் குரூப் பெரிய பிரச்சனை தெரியுமா? சாப்பிட நிறுத்துறமோ இல்லையோ, பாத்ரூம் போறதுக்கு நிறுத்திடுறாங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கு காஃபி குடிச்சா பாத்ரூம் வருது, ஒவ்வொருத்தருக்கு வண்டி ஓட்டினா வருது, ஒவ்வொருத்தருக்கு வந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வருது. நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுக்கு நிறுத்துறமோ இல்லையோ, நல்ல ரெஸ்டாரண்ட்ல நல்ல பாத்ரூம் இருக்குன்னு சொல்லி அங்க பார்த்து நிறுத்துறோம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்பயே தூக்கம் செமையா வருது. 8:45 1.25 மணி நேரம் பிரேக் எடுத்திருக்கோம். டூ மச். ஸோ அந்த கேட்சப் பண்ணோம். இப்போ சாப்பிட்ட உடனே மக்களுக்கு எனர்ஜி வந்துச்சுங்க. பாருங்க, பிரிக்கிறாங்க. 125ல போறேன்,
பிச்சுன்னு போறாங்க முன்னாடி. நம்ம வண்டி போக மாட்டேங்குது. ஐயோ திருச்சி முன்னாடி வரும்போது இந்த ஃபாரஸ்ட் தான் அமேசிங். அடே எப்போ வந்தாலும் எனக்கு பிடிச்ச ஸ்ட்ரெச் இது. ரோடும் சூப்பரா இருக்கும், ஃபாரஸ்டும் பயங்கரமா இருக்கும். ஒரு கலர் பாத்தீங்களா, அப்படியே ஏதோ ஃபில்டர் போட்ட மாதிரியே இருக்கு. திருச்சி ரீச் ஆயிட்டோம். சாப்பிட்டு 8:45 எடுத்தோம். 9:45 100 கிலோமீட்டர்ல 100 கிலோமீட்டர்ஸ் வந்து 1 ஹவர்ல கவர் பண்ணோம். கான்ஸ்டன்டா 110 120 அப்படியே பிடிச்சோம். ஆவரேஜ் கிட்ட 100 வந்துச்சு. வெயில் கூல்ஸ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னொரு ஸ்குவாட் வந்து கரூர்ல இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு. அவர் திண்டுக்கல் வந்துருவாரு. இங்க திண்டுக்கல் 94 கிலோமீட்டர்ஸ். பிளான் வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கேப் ரோடு போகணும். அதான் கேப் ரோடு நடம் போச்சுட்டு இருக்காரு. போறோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் திண்டுக்கல் 94 கிலோமீட்டர். போலாமா? ரோடு மோடுக்கு வந்துச்சு. நான் மோடு மாத்திக்கிறேன். நீங்களாம் மூவ் பண்ணுங்க. டைம் 10:52 ஆகுது. இன்னும் திருச்சியில தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு வாட்டி பிரேக் நிறுத்தினா அப்படியே அங்கேயே டேரா போடுறோம். 10 நிமிஷம் நிறுத்தணும் மக்களே. 40 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. அதுவும் இந்த டிஆர்கேல இருக்காம பாருங்க, அவன் கரெக்டா ரவுண்டா டைம் ஆனாதான் கிளம்புவோம். இந்த ரோடு மட்டும் அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. இது போய் அந்த ஹைவேல ஏறுற வரைக்கும் மேடு இருக்கும். அப்புறம் சூப்பராடும். பல வருஷமா அப்படியே தான் இருக்குது, ஒன்றுமா இருக்கு. பாருங்க, அவ்வளவுதான். இதோட ஹைவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஸ்மூத் ஹைவேஸ். திருச்சி டு திண்டுக்கல் ரோடு எப்பவுமே காலியா இருக்கும், ஓட்டுறது சூப்பரா இருக்கும். இந்த ரோடெல்லாம் சூப்பர் கார் சூப்பர் பைக்லாம் வந்து ஜாலியா இருக்கும் ஓட்டுறது கண்டிப்பா. ஹேய் மேன், இங்க ஸ்டாப்பிங்களா? என்ன பவர் பத்தியா வண்டி? என்ன ஹெல்ப்? ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணாத அவனுக்கு தான் தெரியும் சனாவை பத்தி. இதில் என்ன 20 தானே? இதில் மெஷ்ல கவுண்டர் மாதிரி தெரியல. அவன்கிட்ட கேளு, அதான் அவன் தான் எக்ஸ்பர்ட், சனா எக்ஸ்பர்ட். சாப்பாடா கேளுங்க, சாப்பிடலாமா? எல்லாரும் பெட்ரோல் போடணும், பெட்ரோல் காலி. கைஸ் திண்டுக்கல் ரீச் ஆயிட்டோம். அப்படி போனால் வந்து கொடைக்கானல். நம்ம அந்த பக்கம் தான் போனோம் தேனி ரூட்ல. ஸோ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா டைம் 11:45. காட் ஸ்பீட் அகைன். மூணார் 157 கிலோமீட்டர்ஸ். பாருங்க, குமுளி கோட்டயம் எல்லாமே இதுதான், ரூட்டு தான். என்னதான் பிரேக் ரொம்ப நேரம் எடுத்தாலும் பசங்க விரட்டி 12 மணிக்கு முன்னாடியே திண்டுக்கல்லே தாண்டி வச்சுக்கணும். பத்தலகுண்டு பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம் பாருங்க ரோடு. இந்த பெண்டு முடிஞ்சோன்னு அப்படியே தென்னந்தோப்பு, அந்த கொடைக்கானல் மலை, இதெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அதுதான் கொடைக்கானல் மலை. அங்க பாருங்க, சாப்பிடலாம் அங்கே. பாருங்க அப்படியே குரூப்பா ஜாலியா அப்படியே இந்த பறவைகள் எல்லாம் பறந்து போகும்ல. ஆமா, ஏய் வாடா. மச்சான் மூஞ்சி கொஞ்சம் கல் அரைச்சிட்டு போட அப்படியே போகும்போது ஜாலியா. முன்னாடி போறான் சரன்னு ஒரு புகாடி. சுகாய்ஸ் மூணார் அடிவாரம் வந்துட்டோம். இந்த போடி லெஃப்ட் எடுத்து நிற்கிறோம். இந்த மலை ஏற போகிறோம். இதுக்கப்புறம் ஹில்ஸு அமேசிங்காக இருக்க போது ஜாலியாக கார்னர் போகிறோம். இவர் ஜாலியாக கார்னர் போகிறவர் இன்டர்செப்டரில். டியூக்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டணும். கைஸ் போலாமா? நெக்ஸ்ட் ஸ்டாப் கேப் ரோட். கைஸ் நீங்கள் நார்மல் ஸ்ட்ரீட் பைக்கில் பெண்டு போட்டிருக்கோம். இதில் வந்து இப்படி கார்னர்லாம் பண்ண முடியாது. இதில் டோட்டலாகவே வந்து நம்ம இதில் நீங்கள் படுத்தீங்கன்னா
மொத்தமா படுத்துட வேண்டியதுதான். கைஸ் வெயிலுக்கும் அதுக்கும் ரோடு சும்மா ட்ரையா இருக்கு, நல்லா கிரிப் கிடைக்குது. ஆஃப் ரோட் டயரா இருந்தாலுமே நல்லா கிரிப் கிடைக்குது. பாருங்க ஹிமாலயன் பிச்சுட்டு போகுது. லாஸ்ட் பைக் 8வது வண்டி வந்துருச்சு, சிபிஆர் 150. பாருங்க கோயம்புத்தூர்ல இருந்து போலாமா? லெட்ஸ் கோ, வாங்க மூவ் பண்ணலாம் டைம். மச்சா ராஜ் பயங்கரமா பெண்டு போட்டு போறாரா. ஹில் ரைடோட பெஸ்டே வந்து இங்க பாருங்க, அப்படியே ரைடர்ஸ் எல்லாம் சும்மா பெண்டு போடுறது பின்னாடி பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கு அப்படியே பாக்குறது பின்னாடி இருந்து. பாருங்க guys, finally at Gap Road, Munnar. பாருங்க வண்டி எல்லாம் அங்க ஃபுல்லா பார்க் பண்ணிட்டு ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் லேண்ட்ஸ்கேப், வெதர் சூப்பரா இருக்கு, சில்லுன்னு காத்து, அண்ட் ரோட்லாம் பாருங்க அமேசிங்கா இருக்கு ஓட்டுறதுக்கு. திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். லேண்ட்ஸ்கேப் பாருங்க, அப்படியே பெரிய மலை, அது கீழே வந்து ஒரு பெரிய லேக். வாவ், லேக் அப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்ட் செம பெருசா இருக்கு. Munnar is always my favorite, and this is the best weather. This is the best time to ride. மழை கிடையாது, வெதர் வந்து வெயில் கிடையாது, perfect climate. ட்ரோன் மேல பறந்துட்டு இருக்கு, தெரியுதா? பறக்குது பாருங்க. இதுதான் கைஸ், இதுக்கு தான் காலைல கிளம்பி வந்தோம். அங்கே பாருங்க சூப்பர் டீ எஸ்டேட் வியூ. அதுக்கு முன்னாடி நம்ம பைக்ஸ், எல்லா பைக்கும் இருக்குங்க பாருங்க. ஸ்ட்ரீட் பைக், ஸ்போர்ட் பைக், அட்வென்ச்சர், க்ரூசர், அட்வென்ச்சர் டூரர். இங்கே பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது, ஆனாலுமே வெளிச்சமாக இருக்குது, வெயில் தான் இருக்குது. கைஸ் நம்ம ஹிமாலயன் ஓட்டி பார்க்க போகிறோம். ஹில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த வெயிட் எப்படி ஃபீல் ஆகுது வண்டியில் சொல்லிட்டு. வண்டி ஒரு ஏடிவி கர்வ்லாம் வந்து ஒரு ஏடிவி ஓட்டுற ஃபீலிங்கே இல்லை, நல்லா இருக்கு. பெண்ட் எங்க பாருங்க, ரியலி குட். அண்ட் பவர் டெலிவரி ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. ஒன்ஸ் 6000 RPM மேலே போனீங்கன்னா தான் அந்த மாதிரி வலிச்சுட்டு போக வண்டி. அது கீழே வந்து ப்ரிடிக்டபிள், ஸோ தப்பாலாம் எதுவும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது பவர் டெலிவரி. பிரேக், ரியர் பிரேக் பைட் வந்து நிறைய வண்டியில் நல்லா இருக்காது. இது ரியர் பிரேக் இஸ் ஆல்சோ குட். பிரேக் பிடிச்சா நல்லா இருக்கு பைட். என்னோட எஸ்டியில் வந்து வேஸ்ட் ரியர் பிரேக், சும்மா பேருக்கு தான் பிரேக்கு. பட் திஸ் ஒன் இஸ் குட். ஸ்பீட் போகிறதே தெரியல வண்டி. ஹிமாலயன் மாதிரியே இல்லை, ஏதோ வேற ஏதோ பிராண்ட் வண்டி ஏடி வாங்கி ஓட்டுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு வண்டி ஆக்சுவலி, நல்லா ஸ்பீட்ஸ் பண்ணுது அண்ட் நல்ல கண்ட்ரோல் இருக்கு. இதோட ஃபுல் ரிவ்யூ நான் போடுறேன், கண்டிப்பாக போடுவேன் இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வரும். நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போதுலாம் செம்ம மழை, யாருமே கிடையாது. ஊத்துன்னு ஊத்துச்சு மழை. நான் மட்டும் தனியாக பைக்கில் போயிட்டு இருக்கேன். அந்த மழையில் சத்தியமாக எவனும் பைக்கில் போக மாட்டான், அவ்வளோ மழை.
ஈஸிலி 100. இந்த ரோட்லயே 100 போயிடு வண்டி. முன்னாடி ஒருத்தர் பாருங்க கான்டெய்னர்ல படுத்து 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 போயிட்டு இருக்கான். இந்த வண்டியோட ஓனர் தான். கைஸ் ஒரு வழியா வந்து வில்லா ரீச் ஆயிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா நைட் 8:30 மணி ஆகுது. காலைல 4 மணிக்கு கிளம்புனது. சுத்தி 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 சீக்கிரம் 3 மலை ஏறிட்டோம். பட் இந்த கேப் ரோடு இங்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் டவுனுக்கு வந்துட்டு திங்ஸ் வாங்க தான் லேட் ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஸ்நாக்ஸ், டின்னர் மற்றும் பல எல்லாம் வாங்கிட்டு எல்லா வண்டி இங்க போட்டிருக்கோம். இதுதான் நாங்க தங்க போற வில்லா. வைட் ஆங்கிள் போட்டு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே கீழே போனோம்னா இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு பின்னாடி. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இந்த வில்லா ஃபுல்லா வந்து உங்களுக்கு காலையில காமிக்கிறேன். அதுக்குள்ள ஒருத்தர் ஸ்விம்மிங் ரெடி ஆயிட்டாரு. ராஜ் ஸ்விம்மிங்கா கவர் பண்ணிட்டு போறீங்களா எப்படி? So guys, hope you enjoyed the video. ஒரு பெரிய லாங் டே. அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை பார்க்கலாம். டேக் கேர், பாய்.